திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கடந்த 14 நாட்களாக குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார், வணக்கம். தற்பொழுது சாலை மறியலில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் உள்ளது தெக்லூர் கிராமம். இந்த ஊராட்சியில் ஒரு 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 14 நாட்களாக குடித நீர் வரவில்லை என்று, இதனால் ரொம்ப மிகவும் பாதிப்பு அடைந்துள்ளதாகவும், மனிதர்களுக்கும் குடிதற்கு தண்ணீர் இல்லை, மாடுகளுக்கும் தண்ணீர் இல்லை. அதனால் இந்த பகுதியில் மின்சாரமும் இல்லாதனால் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தனர். இது குறித்து வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகளிடமும் முறையிட்டும், மின்சாரத்துறை அதிகாரிகளிடமும் முறையிட்டும் சீரான எந்த ஒரு பயனும் இல்லாததால் இன்று காலை ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஆவேசமாக திருத்தணியிலிருந்து பள்ளிப்பட்டு செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என காலி குடங்களுடன் சாலை மறியலில் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை செய்த போது, நீங்கள் எங்கே சென்றீர்கள், நாங்கள் சாலை மறியல் செய்தால் மட்டுமே வருகிறீர்கள் என்று அவர்களிடம் ஆவேசமாக குற்றச்சாட்டை முன்வைத்தனர். குடிநீரும் இல்லை, மின் விளக்குகளும் இல்லை, சாலை வசதி சரியில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை மரமுறை என்று அவர்கள் குற்றச்சாட்டை வைத்தனர். இதனால் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தவுடன் அந்த பகுதிக்கு சம்பவ இடத்திற்கு வந்த திருத்தணி போலீசார் ஒரு 10க்கும் மேற்பட்டோர் உங்களை சாலை மறியல் செய்த குற்றத்திற்காக கைது செய்கிறோம் என்று அவர்களுக்கு பெண்களை இழுத்துச் சென்று, ஆண்களை இழுத்துச் சென்று கைது செய்ததால் இதன் காரணமாக அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு பெண்களை ஏன் அவங்க ஆண்களை ஏன் கைது செய்கிறீர்கள் என்று பெண்கள் ஆவேசமாக கேட்டனர். அப்போது முதலமைச்சருக்கு இதற்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோமா, நாங்கள் ஓட்டு போட்டோம், இதற்காக தான் எங்களை குடிநீர் கேட்டு சாலை மறியல் செய்து எங்களை ஏன் கைது செய்கிறீர்கள் என்று குற்றச்சாட்டை முன்வைத்தனர். மேலும் போலீசார் மன்னிப்பு கேட்க வேண்டும், இது குறித்து உரிய விசாரணையை தமிழ்நாடு முதலமைச்சர் எடுக்க வேண்டும். போலீசார் அத்துமீறி எங்களை ஆண்களை கைது செய்துள்ளனர், குடிநீர் கேட்டு சாலை மறியல் செய்தால் எங்களை கைது செய்வீர்களா, அரசு பேருந்தில் ஏற்றுவீர்களா என்று தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். அஸ்வினி. வினோத்குமார், விவரங்களுக்கு நன்றி. நாங்க தப்பு பண்ணிட்டோமா, கொள்ளையடிச்சிட்டோமா, இல்ல யாரையாவது கொலை பண்ணிட்டோமா?